ஹலோ அறிவிலாக் நண்பர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னென்னா நேற்று வேலைக்கு போகல, சரி இன்றைக்காச்சும் கொஞ்சம் சீக்கிரம் வேலைக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு என் ரூமில் மொத்தம் 8 பேர். இந்த 8 பேருக்கு முன்னாடி எழுந்திரிச்சா தான் சீக்கிரம் குளிக்க முடியுமான்ட்டு இந்த 8 பேருக்கு முன்னாடி எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ரொம்ப வேகமாக கதவை திறந்து பார்த்தா கிளைமேட் எப்படி இருக்குது. அது சரி இன்றைக்கி வேலைக்கு போக முடியாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி இப்போ வண்டியை பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு வண்டியெல்லாம் ப்ரீஸாக இருக்குது. வேலைக்கு போகிறத விட பெரிய ரிஸ்க் என்னென்னா இந்த வண்டியை க்ளீன் பண்ணி, இந்த வண்டியில் தான் நான் வேலைக்கு போனேன், இந்த வண்டியை க்ளீன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகாது, ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்டார்ட் ஆகாது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எல்லாம் இந்த அளவுக்கு ஃப்ரீஸ் ஆகிருக்கு. என்னென்னா இங்கே ஒரு பிரச்சனை, இந்த ஸ்னோவில் வண்டி ஓட்டுறது, ரோடு இதுதான் ரோடு, தார் ரோடு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியாது. இது தார் ரோடு, ஸ்னோ வரைஞ்சிருக்கனால உங்களுக்கு ஒரே வெள்ளையாக தெரியும். இந்த ரோட்டில் எப்படி வண்டி ஓட்டுறது நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸ்கிட்டிங் ஆகும், மெயின் ரீசன் அதான். காரே ஸ்கிட்டிங் ஆகும், நம்ம பைக்கு ஓட்டிகிட்டு போகும்போது கண்டிப்பாக ஸ்கிட்டிங் ஆகும். அதனால் வண்டி ஓட்ட முடியாது. இன்னொரு பிரச்சனை என்னென்னா ஸ்னோ பெய்யுது பாருங்கள், அது வந்து கண்ணில் அப்படியே உறைஞ்சிரும். அதை க்ளீன் பண்ண நமக்கு கீழே குமிஞ்சு க்ளீன் பண்ணிட்டு நின்றோம்னா எதுக்க வரக்காரன் நம்மளை மோதிட்டு போயிட்டே இருப்பான். பெரிய ரிஸ்க்கு. மெயின் ஸ்ட்ரீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிடுவாங்க. இன்னொன்று சின்ன சின்ன தெருக்குள்ளையெல்லாம் தான் ஆர்டர் போடுவாங்க. அங்கெல்லாம் போயிட்டு ஆர்டர் கொடுக்கும்போது வண்டியே போகாது, ஏறவே ஏறாது. இங்கே வந்து எல்லாம் கில்ஸ் ஏரியா அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஏற்றங்கள்லாம் வரும்போது வண்டி ஏறவே ஏறாது, நிறுத்திட்டு தான் போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் ஒரு ஆர்டர் பண்ணுறது, டெலிவரி பண்ணுறது. அதனால் நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம். இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு போகணும்னு நினைக்கிறேன். உங்களுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஸ்னோலையும் என் கையெல்லாம் ப்ரீஸ் ஆச்சு வீடியோ எடுத்துருக்கேன். பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோ பண்ண முடியும். தேங்க்யூ.